டேய் எவ்வளோ நேரம் தான் கிரிக்கெட் பார்ப்பீங்கடா? ரிமோட்டை கொடுங்கடா, நான் ஃபுட்பால் மேட்ச் பார்க்கணும். இருடா, இந்த ஓவர் முடியட்டும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 82.3 FM. நான் உங்கள் இந்து. இன்னைக்கு ஒரு ஃபன்னியான ஒரு நியூஸ் பற்றி சொல்கிறேன். பெங்களூரில் ஒரு பாய்ஸ் ஹாஸ்டலில் கேவலம் ஒரு டிவி ரிமோட்காக ஒரு ஸ்டூடெண்ட் இன்னொரு ஸ்டூடெண்ட்டை கொலை செஞ்சுருக்காரு. கேட்கவே ஃபன்னியாக இல்லை? வெறும் டிவி ரிமோட்காக ஒரு கொலையா? ஆனால் போலீஸ் இதை வெறித்தனமாக விசாரணை செஞ்சுட்ருக்காங்க. அதே வெறித்தனத்தோட வெறித்தன சாங் கேட்கலாமா? கேவலம் ஒரு டிவி ரிமோட்காக ரிச்சர்டை இவங்களை யாரோ ஒரு நபர் கொலை பண்ணியிருக்காங்க. கொலை நடந்த அன்னைக்கு ஆரன் ரிச்சர்டை தலையில் அடிச்சிருக்கான். அப்புறம் நடுவில் ரிச்சர்ட் ஸ்ரேயாவை பார்க்க போயிருக்கான். போயிட்டு ஹாஸ்டலுக்கு திரும்பி வந்திருக்கான். பட் மார்னிங் பெட்லேயே இறந்து போயிருக்கான். ஸோ யார் ரிச்சர்டை கொலை பண்ணது? ஹூ இஸ் த கில்லர்? சௌரவ் முக்கிய சந்தேக கைதி, ஆரனோட நெருங்கிய நண்பன். உட்காருங்க மிஸ்டர் சௌரவ். ரிச்சர்ட் இறந்து போன முந்தைய நாள் என்ன நடந்துச்சு? சார் நானும் ஆரனும் ஐபிஎல் மேட்ச் லாஸ்ட் ஓவர் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ சரவணா ரிச்சர்ட் வந்துட்டு ஃபுட்பால் மேட்ச் பார்க்கணும், ரிமோட்டை கொடுத்து கேட்டான். நான் சொன்னேன் இந்த ஓவர் முடிஞ்ச அப்புறம் நாங்கள் தரோன்னு சொன்னோம். அவன் எங்கள் கையிலேருந்து ரிமோட்டை பிடிங்கிட்டு டிவி சேனல் சேஞ்ச் பண்ண உடனே ஆரோனு கோவம் வந்து பக்கத்தில் இந்த மாஃப் ஹோல்டர் எடுத்து ரிச்சர்ட் தலையில் அடிச்சிட்டான். அடித்த பிறகு அவன் ரூமுக்கு போயிட்டான். இவ்வளோ தான் தெரியும். சரி, அந்த ரூமில் போய் உட்கார, அப்புறமா கூப்பிடுறேன். சம்பத் கொலை செய்யப்பட்ட ரிச்சர்டோட ரூம்மேட். சம்பத், நீங்கள் தான் உங்கள் முன்னாள் ரூம்மேட்டை போட்டு தள்ளினதா? சார் நான் எதுவும் பண்ணல சார். அந்த ஆரவ் தான் சார். ரிச்சர்ட் தலையில் அடித்ததில் ஃபுல்லாக பிளட் ப்ளீடிங் ஆகிடுச்சு சார். நானும் ராஜுவும் தான் சார் ஃபஸ்ட் எய்ட் பண்ணோம். சரி, நீங்கள் போய் அந்த ரூமில் உட்காருங்க, உங்களை அப்புறமா கூப்பிடுறேன். ஸ்ரேயா கொலை செய்யப்பட்ட ரிச்சர்டோட காதலி. Shreya, sit down. எந்த ஏரியா நீங்க? Sir, I don't know Tamil. My apology. So, what you were discussing with Richard on March 10th, as that was the last day he was alive. Don't look at me and ask such questions, sir. We were just friends. We wanted to attend same tuition, and after that he just left for his hostel. Shreya, nice story. You can go there. I'll get back to you soon. Hello? Yeah, he just left. ராஜீவ் கொலை செய்யப்பட்ட ரிச்சர்டோட இன்னொரு ரூம்மேட். ராஜீவ், நீங்கள் ரிச்சர்டை லாஸ்ட்டாக எப்போ பார்த்தது? நான் லாஸ்ட்டாக பார்த்தது அன்றைக்கி நைட்டு ஸ்ரேயா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனப்போ தான் பார்த்தது. சரி, நீங்கள் அங்கே போய் உட்காருங்க, உங்களை கூப்பிடுறேன். ஆரன்,
ரிச்சர்ட் கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு ஆரன் ரிச்சர்டை அடிச்சிருக்கான். ரிச்சர்டை ஏன் அடிச்சிங்க? கோவம் வந்துருச்சு, அத்தான் அடிச்சேன். நான் அடிச்சனால அவன் சாவல. ஏன் போய் சொல்கிற? இதெல்லாம் நீ சொல்லக்கூடாது ராஜா. கோர்ட் தான் டிசைட் பண்ணும். இப்போ நீ போ, அப்புறமா கூப்பிடுறேன். டேவிட் சார், ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்திருக்கு. எனக்கு என்னமோ அந்த பொண்ணு மேலேயும் அப்புறம் ஆரோன் சம்பத் மேலேயும் சந்தேகமாக தான் இருக்குது. ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டில் எவிடன்ஸ் இல்லை, ஆனால் ஆரன் சம்பத்து சேர்ந்து தான் கொலை பண்ணியிருக்கணும். இருக்கலாம். நம்மளை டைவர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், டைவர்ட் பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு நைட்டு ராஜு ஊருக்கு கிளம்பிட்டு இருந்தான். சம்பத் ராஜுவிட்ட போய் சொல்லிட்டு ஆரன் ரூமுக்கு போயிருக்கான். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சம்பத் அந்த டைமில் வெளியே வரும்போது சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அண்ட் சம்பத் கிட்ட ஒரு ஸ்பேர் கீ இருக்கு. காலேஜில் விசாரிச்ச வரைக்கும் சம்பத்தும் ஆரனும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ நம்மக்கிட்ட கண்டிப்பாக கேம் ஆடுறாங்க. நம்ம ஒரு கேம் ஆடுவோமா? ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்துடுச்சு, ஆனால் அதில் எவிடன்ஸும் இல்லை, ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் இல்லை. ஸோ இப்போது ரிப்போர்ட்டில் எவிடன்ஸ் இருக்குன்னு சொன்னால் நீ தான் கன்ஃபர்மேஷன் வையன். ஐ வில் கில் யூ. நான் தான் பண்ணேன், என்ன பண்ண முடியும் என்னால்? ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்துருச்சு. ஐ நோ ஹூ த மர்டர் இஸ். ஸோ ஆரன், சம்பத், உங்களை போடலாமா? இவ்வளோ சிம்பிளாக மாட்டிக்குவேன் நினச்சி கூட பார்க்கல. சொல்றா. அந்த இடத்துலேருந்து ஓடினா நான் தான் கொலை செஞ்சேன்ட்டு அர்த்தமா? ஏன் ஸ்ரேயாவும் சௌரவும் லவர் தானே, அவங்க மேலே சந்தேகம் வரலையா? ஆரன் சம்பத் திக் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அவங்க மேலே கூட சந்தேகம் வரலையா? நீ என்ன தான் பண்ணாலும் மறுபடியும் ஒரே இடத்துல வந்து தான் நிற்ப. மார்ச் 10 இரவு 9 மணிக்கு ரிச்சர்ட் ஸ்ரேயாவை பார்க்க போயிருக்கான். இரவு 10 மணிக்கு சம்பத் ஆரன் ரூமுக்கு போயிட்டான். இது சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ராஜீவ் இரவு 10:30க்கு ஊருக்கு கிளம்பிட்டான். ரிச்சர்ட் ஸ்ரேயாவை பார்த்துட்டு ஹாஸ்டலுக்கு வந்தது இரவு 11:30க்கு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி ரிச்சர்ட் இறந்து போனது மார்ச் 11 நள்ளிரவு 2 மணிக்கு. நள்ளிரவு 1:15 சிசிடிவி ஒர்க் ஆகலை. இரவு 11 அடுத்த நாள் காலையில் 10 மணி வரைக்கும் ஹாஸ்டல் என்ட்ரி புக்கில் யார் பேரும் இல்லை. ராஜீவ், சம்பத், ஸ்ரேயா, சௌரவ் மற்றும் ஆரோன், இவங்களில் யார் ரிச்சர்டை கொலை பண்ணது? So tell me, who is the killer?